கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வார்த்தை தேவன் என் இருதயத்துல மறுபடியும் மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தை. அது யாருக்காகவோ இன்றைக்கு தேவன் பேசுகிறார் என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 25 4, 5 ஏசாயா 25, 4, 5. கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற ஒரு வெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்குப் பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்குத் திடனும், பெருவெள்ளத்துக்குத் தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தைத் தணியப் பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் இருக்கையில், அந்த கொடூரமானவர்கள் அப்படிங்கிற இடத்துல கொடூரமானவைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கொள்ளலாம். அது மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். இந்த காலை வேளையில யாரெல்லாம் இப்படி ஒரு நெருக்கத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, கொடூரமானவைகள் இல்ல மனிதர்கள் உங்களுக்கு எதிரான வார்த்தைகள், சில செயல்களை செய்கிறத போல நீங்க உணர்வீங்க அப்படின்னா, இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆனா அவர்களுக்கு பின்பாக நிற்கிற அந்த சத்ருவின் மூலமாய் நமக்கு ஏற்படுகிற போராட்டங்களா இருக்கலாம், நெருக்கங்களா இருக்கலாம். அப்போ கொடூரமானவர்களின் சீறல் அது எப்படி இருக்குதாம்? மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் இருக்கையில். இப்போ நம்ம அது என்ன? மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம். பெரிய வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அங்க இருக்கிற பில்டிங் கூட, அங்க இருக்கிற சுவர்களோ, அங்க பில்டிங் எல்லாம் கூட அதை அடிச்சுட்டு போயிடுற அளவுக்கு அந்த வெள்ளத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அது போல அந்த கொடூரமானவர்களுடைய அவர்களுடைய சீறல் எப்படி இருக்குதான்? மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல இருக்கலாம். அப்போ மனிதர்களுடைய வார்த்தைகள், எதிர்ப்பு, இல்ல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட கடனோ, இல்ல எந்த வியாதிகளோ, பலவீனங்களோ, இதெல்லாம் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல இருக்கலாம். ஆனா எப்படி ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சுவரை எந்த வெள்ளமும் தாக்க முடியாதது போல, இன்றைக்கு தேவன் நமக்கு பாதுகாப்பின் சுவராக இருக்கிறார். தாவீது சொல்றார், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாய் இருக்கிறார். இன்னைக்கு என்ன சீறல் வேணாலும் நமக்கு எதிராய் எழும்பி இருக்கலாம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கோ கர்த்தரே கோட்டையாக இருக்கிறார். அவர் கோட்டையாக இருக்கிறார்னா நம்மை எதுவும் அசைக்க முடியாது. நீர் ஏழைக்கு பலன். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏழைக்கு பலன். அப்போ நமக்கு இன்றைக்கு அவர்தான் பலனாய் இருக்கிறார். அப்போ ஏழை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம மனம் உடைக்கப்பட்டவர்களாய், தோல்விகள்ல, தனிமையில இருக்கிறவர்களாய், இல்ல நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறவர்களாய் நம்ம இருக்கலாம். உலகம் நம்மை பலவீனமானவர்களாய் பார்க்கலாம். ஆனால் தேவன் நமக்கு நெருக்கமாக அவர் வருகிறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ நம்முடைய பலவீனத்துல தேவனுடைய பலன் வெளிப்படுகிற இடமாக இது இருக்கிறது. அப்ப கொடூரமானவர்களுடைய சீறல் பதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் இருக்கையில் அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார்.
அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது ரொம்ப சிறியவனாகத்தான் இருக்கிறான். ஆனா அவன் சொல்றான், நானோ நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அப்போ அவருடைய பலன் அவனுடைய பலன்ல இல்ல, தேவனுடைய பலனில் இருந்தது. அப்ப இன்றைக்கும் நமக்கு அவரே பலனாயிருக்கிறார். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனாயிருக்கிறார். இப்போ சில நேரங்கள்ல வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலும் நெருக்கம், கடன் நெருக்கமா இருக்கலாம், நோய் நெருக்கமா இருக்கலாம், குடும்பத்துல பல நெருக்கங்கள் இருக்கலாம், வேலையில நெருக்கங்களா இருக்கலாம், இல்ல டிப்ரெஷனா இருக்கலாம், ஆங்ஸைட்டியா இருக்கலாம். இதை எதையும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய தகப்பன் அல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்றாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் அவர் இருக்கிறார். அப்போ நெருக்கப்படுகிற நமக்கு அவர் திடனாய் இருக்கிறார். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் இருக்கிறார். திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில ஒரு புயல் போல சில காரியங்கள் நேர்ந்து கொண்டிருக்கலாம். எதிர்பாராத பிரச்சனை, எதிர்பாராத சோதனை. ஆனால் எந்த புயல் வந்தாலும் அந்த புயலின் மத்தியில் அடைக்கலத்தில் இருப்பவன் பாதுகாப்பாக இருக்கிறான். கலிலேயா கடல்லையும் அன்றைக்கு பெரிய புயல் வந்தது. சீஷர்கள் பயந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு புரியல அந்த நேரத்துல. அடைக்கலமா இருக்கிறவரே நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எழுப்பினார், இறையாதே அமைதலா இரு என்று ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் புயல் அங்கே நின்றதை பார்க்கிறோம். இப்போதும் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற உங்க வாழ்க்கையில அடிக்கிற புயல் அது உடனே அகற்றப்படாமல் இருக்கிறதை போல தோணலாம். ஆனால் புயலின் மத்தியில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நிஜத்தை நாம் உணருவோம் என்றால் அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். பாலைவனத்துல வெயில் கொடூரமா இருக்கும். ஒரு மர ஒரு மரம் அங்க நிக்கிறத பார்த்தோம்னா அந்த நிழல் நமக்கு எவ்வளவு சுகத்தை கொடுக்குமோ, அதுபோல வாழ்க்கையின் வெயில் அப்படிங்கிறது கஷ்டங்கள், போராட்டங்கள், அழுத்தங்கள், மனவேதனைகள், இதற்கு மத்தியில் தேவன் நமக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தரும் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வலது பக்கத்திலே அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். என்ன வந்தா என்ன, நமக்கு அவர் நிழலாய் இருக்கிறார். அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். நெருக்கப்படுகிற நமக்கு அவர் திடனாய் இருக்கிறார். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் அவர் இருக்கிறார். இன்னைக்கு இதை உணர்ந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும், எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், எதுவும் நம்மை அசைக்க முடியாது. அடுத்த வசனம் சொல்லுது, வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். அது ஆங்கிலத்துல எப்படி இருக்கு, யூ வில் சப்டியூ த நாய்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ். அந்நியரின் சத்தம். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, என் சத்தத்தை என் நாடுகள் கேட்கிறது, அந்நியரின் சத்தத்தை அவைகள் அறியாததினால் அவைகள் அவர்களுக்கு பின் செல்லாது. அப்போ இன்றைக்கு இந்த அந்நியரின் சத்தம், எதெல்லாம் தேவனுடைய சத்தம் அல்லாத சத்தம் உங்க காதுகள்ல கேட்டுக்கொண்டிருக்கிறது, பலவந்தமான சத்தங்கள் உங்க காதுகள்ல கேட்டுக்கொண்டிருக்கிறது. அங்க வசனம் சொல்லுது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல. You will subdue the noise of foreigners, which is like heat in a dry place, like heat by the shadow of a cloud. The song of the terrible ones will be suppressed.
அப்போ வறட்சியான இடத்துல உள்ள அந்த ஹீட், அந்த காங்கை ஒரு மேகம் வந்தா எப்படி அந்த ஹீட் தணியுமோ, அதுபோல அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். யூ வில் சப்டியூ த நாய்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ். அந்நியரின் மும்முரத்தை அவர் தணிய பண்ணுகிறாரா? எதெல்லாம் உங்களுக்கு எதிராய் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அவர் தணிய பண்ணுகிறார். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல, இன்றைக்கும் இந்த மேகம், அந்த மேக நிழல் பட்ட உடனேயே வெயில் என்ன செய்து தணிந்து போகிறது போல, இன்றைக்கும் உங்களுக்கு எதிராய் எதெல்லாம் பலவந்தமான சத்தமிட்டு கொண்டிருக்கிறதோ, பலவந்தர்கள் உங்களுக்கு எதிராய் சத்தமிடுகிறார்களோ, அவர்களுடைய ஆரவாரம் எல்லாம் தணிந்து போகிறதாம். எதற்காக, யாருக்காக இந்த வார்த்தைகளை தேவன் பேசுகிறார்ன்னு தெரியல. ஆனா என்னுடைய இருதயத்துல தொடர்ந்து தேவன் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ நிச்சயமாய் உங்களுக்கு எதிராய் இருக்கிற அந்த பலவந்தருடைய ஆரவாரம் அது தணிந்து போகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஒன்னே ஒண்ணு, நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. என்ன வந்தா என்ன, பெருவெள்ளம் வந்தா என்ன, கொடுமையானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளமாய் இருந்தா என்ன, அவர் எனக்கு பலனாயிருக்கிறார், எனக்கு திடனாயிருக்கிறார், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் அவர் இருக்கிறார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டா போதும். நிச்சயமாய் அந்நியரின் மும்முரத்தை அவர் தணிய பண்ணுகிறார். பலவந்தரின் ஆரவாரம் அங்கே தணிந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு நாளும் இருக்கிற சூழ்நிலையில் நம்மை அப்படியே விட்டு விடுகிற தகப்பன் அல்ல. இன்றைக்கு அவருடைய கரங்களுக்குள் அவரே நமக்கு கோட்டையாய், அவரே நமக்கு கேடகமாய், அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார் என்றால், இன்னைக்கு எந்த மனிதர்களாய் இருந்தா என்ன, மனிதர்களுடைய செயல்களாய் இருந்தால் என்ன, மனிதர்களுடைய வார்த்தையாய் இருந்தால் என்ன, எதுவும் நம்மை தொட முடியாது. அவரே நமக்கு அடைக்கலமாய், பலனாய், திடனாய், நிழலாய் அவர் இருக்கிறாராம். இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பலவந்தரின் ஆரவாரம், அந்நியரின் மும்முரம், அது எல்லாம் தணிந்து போகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். இந்த நாள்ல கூட தொடர்ந்து நம்முடைய தியானத்துக்காக இன்றைக்கு தியானிக்கும்படி தேவன் தந்த வார்த்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமும் முதல்ல அதை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். இன்னும் ஒரு வசனம், நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அப்போ தேவன் சரியான நேரத்துல நல்ல செய்தியை அனுப்பி சோர்ந்து போன நம்முடைய இருதயத்தை அவர் உயிர்ப்பிக்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஒரு மனுஷன் வெயில்ல நீண்ட தூரம் நடந்து ரொம்ப தாகமா இருக்கிறான். நம்மளே அப்படி நடந்து போறோம், தாகமா இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, அப்படி களைப்பா இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய டம்ளர் நிறைய தண்ணீர் கொடுக்கும்போது அதை குடித்த உடனே உடல் அப்படியே ஒரு புத்துணர்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த மன சோர்வுகள், தோல்விகள், பலவீனங்கள், கடன்கள், நீண்ட நாட்களாக ஜெபத்திற்கு பதில் வராத இடங்கள், இதனால நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போயிருக்கலாம்.
அந்த நேரத்துல தேவன் ஒரு நற்செய்தியை நமக்கு அனுப்புகிறார். அது ஒரு வேத வசனமாக இருக்கலாம், ஒரு ஜெபத்திற்கு பதிலாக அது இருக்கலாம், ஒரு தேவனுடைய மனிதர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாக இருக்கலாம், அல்லது எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். அந்த செய்தி உடனடியாக நம்முடைய உள்ளத்தை உயிர்ப்பிக்கிறது. இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 45:27. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. இங்க யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஏன்னா, இப்ப அவனுக்கு ஒரு செய்தி அங்கே சொல்லப்பட்டது. யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். கிட்டத்தட்ட 20 வருஷம் யாக்கோபு மகனை நினைத்து துக்கத்துல இருக்கிறாரு. இப்ப அவருக்கு ஒரு செய்தி அங்க சொல்லப்படுது. அவருடைய மகன் உயிரோடு இருக்கிறான். அந்த உயிரோடு இருக்கிறான்னு அவர் கேட்ட உடனே யாக்கோபினுடைய ஆவி அங்கே உயிர்த்தது. அந்த நற்செய்தி அவனுடைய ஆத்துமாவை அங்கே குளிர பண்ணினது. அந்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாய் அந்த நற்செய்தி யாக்கோபுக்கு கடந்து வந்தது. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு நல்ல செய்தி நம்முடைய சோர்ந்து போன உள்ளத்தை அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ சிக்லாகுல 1 சாமுவேல் 30 நம்ம பார்க்கிறோம். தாவீது எல்லாவற்றையும் இழந்த நிலை. அப்போ அங்க தாவீது கேட்கிறாரு, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல இந்த வசனம், அந்த தண்டை பின்தொடர்வேனா? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அந்த தண்டை பின்தொடர்வேனா, அதை பிடிப்பேனா அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கிறான். ஏன்னா இப்ப அவனுடைய ஆத்துமா எப்படி இருக்கு? வனாந்திரத்துல வெயில்ல மாட்டிக்கொண்டவனை போல, மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல அந்த கொடூரமானவர்களுடைய சீறல் தாவீதையும் அவனுடைய குடும்பத்தார் அனைவரையும், அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாருடைய மனைவி, பிள்ளைகள், அவர்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போயிட்டாங்க. இப்ப மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தின் சூழ்நிலையில அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அவர் அங்கே அரணாய் இருந்து அவர்களை பாதுகாத்து, அது மாத்திரமல்ல, அந்த நேரத்துல ஒரு வார்த்தையையும் தேவன் அனுப்புகிறார். அதை பின்தொடர். அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அங்க இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? Shall I pursue after this troop? Will I overtake them? And he answered him, pursue, for you will certainly overtake them and without fail recover all. எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். எல்லாவற்றையும் you shall recover all. ஒன்று கூட நீ இழந்து போக மாட்டாய். இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தாவீதுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. அது மாத்திரம் இல்ல, உடனடியாக அவங்க அந்த வார்த்தை கிடைத்த உடனே அங்க கடந்து போகிறாங்க. அங்க மனைவி, பிள்ளைகள் மாத்திரமல்ல, அங்கே மிகப்பெரிய ஒரு கொள்ளையையும் அவர்கள் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும்
தேவன் நமக்கு இப்படிப்பட்ட நற்செய்திகளை அனுதினமும் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார். நாம் சோர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவன். அவர் சொல்றாரு, விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி, தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் அவர் நிரப்புகிறாராம். இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த நற்செய்தியை அவர் அனுப்புகிறார். பலவந்தரின் ஆரவாரம் தனியும், அந்நியரின் மும்முரம் தனியும். நானே உனக்கு பலனாயிருக்கிறேன், திடனாயிருக்கிறேன், நிழலாயிருக்கிறேன். இதெல்லாம் இன்றைக்கு காலையில் நமக்கு அவர் கொடுக்கிற, அனுப்புகிற நற்செய்தி. இதை உண்மையாய் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இது உங்கள் ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீராய் இருக்கிறது. அப்போ எப்படியெல்லாம் இன்றைக்கும் தேவன் நமக்கு நற்செய்தியை அனுப்புகிறார்? வேதத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவருடைய கம்ஃபர்ட் மூலமாக நமக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. அதன் மூலமாக நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். அதுக்கு பதில் வந்த உடனே நம்முடைய ஆத்துமா அப்படியே குளிர்ச்சி அடைகிறது. மற்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளின் மூலம், அவங்க நம்மை பலப்படுத்துகிறதன் மூலம் நம்ம என்ன செய்றோம்? பலப்படுகிறோம். அந்த நற்செய்தி நம்முடைய ஆத்துமாவுக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறது. அதனாலதான் ஏசாயா 35 பார்க்கிறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதேயுங்கள். அந்த வசனம் வாசிங்க என்று ஏசாயா 35. 34. ம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய நற்செய்தி. மனம் பதறுகிறவர்களை பார்த்து என்ன சொல்லணுமா? பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். தாவீது அங்க சிக்லாகுல அனைத்தையும் இழந்து போன போது, அங்க அவனையே கல்லெறியணும்னு கூட இருந்தவங்க தான் ஒரு நொடி பொழுதுல அவங்க அவனுக்கு எதிராய் மாறி அவன் மேல கல்லெறியணும்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற வேளையில தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கும் சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவருக்குள்ளே நாம் நம்மை திடப்படுத்தி கொள்ளுகிறோமா? இல்ல சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகிறோமா? அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையே என்னவா? மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். 2 காரியங்கள். முதல்ல பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள்னு சொல்லணுமா? அடுத்ததா உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இதுதான் நம்ம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய நற்செய்தி. நம்ம எத்தனை பேருக்கு நற்செய்தியை நாம் சொல்லுகிறோம்? இன்னைக்கும் நம்ம எத்தனையோ வெளிச்சத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்ம பெற்ற இந்த நற்செய்திய எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கிறோம்? இந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியத்தை இந்த வசனத்துல பார்க்கிறோம். பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தைய சொல்லும்போது, இல்ல ஒரு வார்த்தைய ஷேர் பண்ணும்போது, அது அவர்களுடைய ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரா இருக்கும். அது அவர்களுடைய ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரா இருக்கும் பொழுது, அது உங்களுக்கும் அது பலன் தருகிறதா இருக்கும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் சொல்றது அவரிடத்துல நம்ம போக வேண்டியது மாத்திரம்தான். அவர் நமக்கு
இளைப்பாறுதலை தருகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில கூட உங்க இருதயம் பலவிதமான அலைகளினால் அப்படியே அடிக்கப்பட்டு, ஒரு மாதிரி காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைய போல உங்க மனது இருந்திருக்கலாம். இந்த நேரத்துல அவரிடத்துல உங்க சுமைகளை நீங்கள் இறக்கி வைக்கும் பொழுது, அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஒரு நாளும் நம்மை தள்ளி விடுகிற, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை அப்படின்னு இயேசு சொல்றார். நான் ஒரு நாளும் நம்மை அவர் தள்ளுகிற தகப்பன் அல்ல, நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். அடுத்த வசனம் நம்ம பார்த்த வசனம் நீதிமொழிகள் 15:30. வாசிங்க ஆண்டி. நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அப்போ கண்களின் ஒளி இது என்ன? பிரகாசமுள்ள மனக்கண்கள் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. இது உள்ளான கண்களின் ஒளி, தேவனை குறித்ததான வெளிப்பாடுகள். இதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் அது பூரிப்படைகிறதாம். தேவனிடத்திலிருந்து வருகிற அவரை குறித்ததான, அவர் நம்மை குறித்ததான வைத்திருக்கிற எண்ணங்களும் வெளிப்பாடுகளும், அந்த நம்பிக்கையும் நல்ல செய்தியும் மனிதனை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது, இருதயத்தை பூரிப்படைகிறதாய் செய்கிறது. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ எப்ப அதிசயப்பட்டு பூரிக்கும், இருதயத்தை பூரிப்பாக்கும் என்றால் கண்களின் ஒளி. ஒரு மனிதன் உண்மையா சந்தோஷமா இருக்கிறான்னா அவன் கண்ணை பார்த்தாலே நம்ம கண்டுபிடித்தரலாம். அப்போ தேவனுடைய அன்பையும் கிருபையையும் வாக்குத்தத்தங்களையும் அவர் தருகிற வெளிப்பாடுகளையும் நம்ம நிஜமாய் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது. தாவீது சொல்றார், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். அவருடைய முகத்தின் ஒளி நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கும் பொழுது அங்கே அது நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்குகிறது, மகிழ்ச்சியாக்குகிறது. அது நமக்கு குளிர்ந்த தண்ணீராய் இருக்கிறது. இயேசு சொல்றாரு, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்போ நம்முடைய மனக்கண்கள் தெளிவா இருக்கணும். இந்த மனக்கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கின்றன? மனக்கண்கள் பூமியில உள்ளதையும், பூமியில இருக்கிற மனிதர்கள் செய்கிற காரியங்களையும் இதையே உற்று நோக்கி இருந்ததுன்னா நம்முடைய மனது இன்னமும் தெளிவாகவில்லை. நம்முடைய மனது தெளிவாக இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் அது வெளிச்சமாயிருக்கும். அங்க சரீரத்துல கூட இருள் இருக்க முடியாது. எப்போ நம்முடைய மனதின் கண்கள் தெளிவாக இருக்கும்போது, மனதின் கண்கள் தெளிவாக இருக்கும் பொழுது ஒன்றை மனது நன்றாக புரிந்திருக்கும், சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னுடைய பலவீனங்கள், வியாதிகள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார். நான் இப்பொழுது பலவீனன் அல்ல, நான் வியாதியஸ்தன் அல்ல. இந்த இந்த வெளிச்சம் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும் பொழுது நம்முடைய சரீரம் கூட அங்க வெளிச்சத்துல இருக்குமா. சரீரத்துல கூட இருள் ஆளுகை செய்ய முடியாது. என்னுடைய பலவீனங்களை,
என்னுடைய நோய்களை, என்னுடைய பாவங்களை, என்னுடைய சாபங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். இது எதுவும் என்னை தொட முடியாது. நான் இன்றைக்கு புது சிருஷ்டியா இருக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு மனிதனுடைய உள்ளான மனக்கண்கள் தெளிவாய் இருக்கிறதோ அவர்களுடைய சரீரமே அங்கே வெளிச்சமாய் இருக்கிறதாம். இன்றைக்கும் நம்முடைய கண்கள், மனக்கண்கள் அது தெளிவாய் இருக்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியமாய் நம்முடைய இருதயத்தை நாமே கேட்க வேண்டிய கேள்வி. நம்முடைய மனக்கண்கள் தெளிவாயிருந்தால் அது இருதயத்தை பூரிப்பாக்குகிறது மாத்திரமல்லாமல் சரீரத்திலும் அங்கே வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14:27. 1 சாமுவேல் 14:27. யோனத்தான் தன் ம். தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. இங்க யோனத்தான குறித்து சொல்லியிருக்கிற காரியம், அந்த தேனை எடுத்து தன் வாயில் போட்டுக் கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. ஹிஸ் ஐஸ் ஷோன், பிரகாசமாகின அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. உடலுக்கு தேன் அது எப்படி ஒரு பலனை கொடுத்ததோ அதுபோல நம்முடைய ஆத்துமாவுக்கு அவருடைய வார்த்தை இனிமையும் பலனையும் தருகிறது. சங்கீதம் 119, 103 வாசிக்கலாம். சங்கீதம் 119, 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவர்கள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உம்முடைய வார்த்தைகள் அது எப்படி இருக்குதாம்? இனிமையா இருக்கிறதாம். என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு, நம்முடைய இருதயத்திற்கு ஒரு நாவு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இருதயத்துக்கு கண்கள் இருக்கு, இருதயத்துக்கு நாவு இருக்கு. நம்ம அமைதலா நம்ம வாயவே திறக்கலனாலும் உள்ள இருந்து ஒன்று பேசி கொண்டிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயத்துக்கு ஒரு நாவு இருக்கு. அப்போ அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள போகும் பொழுது அந்த நாவுக்கு அது இனிமையா இருக்கிறது. என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். How sweet are your words to my taste. Yes, sweeter than honey to my mouth. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல பார்க்கிறோம். அப்போ நல்ல செய்தி, நற்செய்தி மனதை மட்டும் மகிழ்விக்கிறது அல்ல, அது நம்முடைய உள்ளத்தை, ஆத்துமாவை பலப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அதுதான் இந்த நீதிமொழிகள் 15:30 பார்க்கிறோம். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்குமாம். இன்றைக்கும் இந்த சத்தியத்தை அறிந்த நம்மில் பலர் நம்ம இருந்த நிலைமையில இல்ல, எவ்வளவோ பலனடைந்திருக்கிறோம். காரணம் என்ன? இந்த நற்செய்தியின் விளைவு. இந்த நற்செய்தி மட்டும் இல்லைன்னா, சரியான சத்தியத்தை நம்ம அறியலைன்னா, எல்லாத்துக்கும் பயந்துட்டு, அழுதுட்டு, புலம்பிட்டு தான் நம்ம இருந்திருப்போம். ஆனால் இந்த நற்செய்தி நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்குகிறதாய், அந்த நற்செய்தி கொடுக்கிற அந்த மன மகிழ்ச்சி, இருதயத்தை பூரிப்பாக்குகிற அந்த மன மகிழ்ச்சியே நமக்கு நல்ல ஔஷதமாய், நல்ல மருந்தாய் இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கிறோம் யோசுவாவையும் காலேபையும், அந்த 12 வேவுக்காரர்கள் தேசத்தை பார்த்துட்டு வர்றாங்க. கானான் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க.
பேர் பயத்தை உண்டாக்குகிற செய்திய பேசுறாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் நற்செய்தியை அவர்கள் பேசினார்கள். வாசிக்கலாம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 14, 8, 9 வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இங்கேயும் இவங்களுக்கு எதுவுமே நடக்கல. கானான் தேசத்துல இருந்து எந்த எதிரி படைகளும் இவங்களை சூழ்ந்து கொண்டு வரல. ஆனா கூட இங்க எப்படி இருக்கு, அதாவது இந்த 10 பேர் சொன்ன பேட் நியூஸ் அது ஃபேக்ட் தான். அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சொன்ன வார்த்தை எல்லாமே எதுவுமே பொய் கிடையாது. அவங்க பார்த்ததை அப்படியே அறிவிக்கிறார்கள். அந்த வசனம் வாசிக்கலாம். எண்ணாகமம் 13:27 இருந்து வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அடுத்தது, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். இவங்க சொன்னதுல எதுவுமே பொய் கிடையாது. ஃபேக்ட பேசுறாங்க, ஆனா ட்ரூத்த பேசல. ஃபேக்ட் என்ன? ஜனங்களோடு எதிர்த்து நிற்க கூடாது, நம்மை பார்க்கிலும் பலவான்கள், நாங்கள் போய் பார்த்து வந்த தேசம் குடிகளை பற்றிருக்கிற தேசம், அங்க இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய ஆட்கள், மிகவும் பெரிய ஆட்கள். இவங்க எதை பாக்குறாங்க? இங்க ஏர்த்ல இருக்கிற ரியாலிட்டிய பாக்குறாங்களே தவிர, காணக்கூடாத உலகத்தில் இவர்கள் கூடவே இருந்து செயல்படுகிற ஒரு தேவனை அவர்கள் பார்க்கவில்லை. ஒரு காலத்துல அவங்க எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் தாண்டி வந்தார்கள். முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோன் சேனை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்கிற நிலையில் அங்கே தேவன் கடலை 2ஆக பிளந்து வெளியே கொண்டு வந்த அந்த காரியத்தெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. இன்றைக்கும் நமக்கும் இந்த பிரச்சனை. எத்தனையோ நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. ஒரு சூழ்நிலை வந்த உடனே, ஒரு புயல் லேசா அடிக்க ஆரம்பிச்ச உடனேயே பழசு எல்லாத்தையும் மறந்துடுறோம். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனை குறித்து அறியும் அறிவு எல்லாருக்குள்ளேயும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து நன்றி சொல்றதே இல்லை. எவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் தேவன் செய்திருக்கிறார், இந்த சூழ்நிலைகளை எப்படி என்ன செய்ய முடியும்? மனிதர்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். அவங்க கூடவே இருந்து
எகிப்து தேசத்துல அந்த 10 வாதைகள் இவங்கள ஒண்ணு கூட தாக்கல. இவ்வளவு அதிசயமாய் வனாந்தரத்துல தேவன் அவர்களை நடத்தினார். ஒரு நாள் கூட சாப்பாட்டுக்கு குறைவில்ல, தண்ணீருக்கு குறைவில்ல, மாம்சத்துக்கு குறைவில்ல. வனாந்தரத்துல ஒன்றுமே இல்லாத இடத்துல அவர்களுக்கு அங்க மாம்சத்தை புசித்தாங்க. எந்த குறைவு, அவங்க செருப்பு சின்னதாகல, அவங்க போட்ட Dress பழசாகல, இது எதையுமே உணராத, அதனாலதான் உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. அந்த இருளடைந்த இருதயத்தினால் தேவனை பார்க்கவே முடியாது. இன்றைக்கு நம்ம நம்முடைய சூழ்நிலைகளிலே தேவனை பார்க்கிறோமா? உணர்வு இல்லைன்னா உணர்வற்ற சூழ்நிலைகளிலே எல்லாவற்றையும் குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோமா? இவங்க சொல்றாங்க, இந்த 10 பேரும், அங்க இருக்கிற ஜனங்கள் மிகவும் பெரிய ஆட்கள். ராட்சத பிறவிகளாகிய ஏனோக்கின் குமாரர் ராட்சதரையும் நாங்க பார்த்தோம். ஏனாக்கின் குமாரர் ராட்சதரையும் நாங்க பார்த்தோம். எங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அவருக்கு சேஷ்ட புத்திரனாய் இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அந்த ஜனங்களுக்கு முன்னாடி நாங்க வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். எங்க பார்வைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். அவங்க பார்வைக்கும் அப்படியே இருக்கிறோம். தாங்கள் யார் என்று உணராத மக்கள். தங்கள் அடையாளத்தை மறந்து போன மக்கள். அடையாளத்தை மறந்து போனவர்களுக்கு தான் பயம் வரும், கவலை வரும், துக்கம் வரும், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அடையாளத்தை மறந்து போன நிலை. தாங்கள் யார் என்பதை, தாங்கள் தேவனுடைய ஜனங்கள், அவர் எங்களை காக்கிறவராய் இருக்கிறார், இது எதுவுமே அவங்களுக்கு புரியல. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இந்த துர்ச்செய்தியை பரப்புறவங்க ஒரு நாளும் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள, அவங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ள அங்க இருக்கிறவர்களையும் பெற்றுக்கொள்ளாமல் தடுத்து விடுகிறத பார்க்கிறோம். இந்த துர்ச்செய்தியை நம்பினவர்கள். இன்னைக்கு எந்த துர்ச்செய்தியை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்? இது நடக்காது, இது முடியாது, இத்தனை வருஷம் ஆயிட்டே, நீ எங்க இதுல ஜெயிக்க போற? சில நேரங்கள்ல நம்முடைய மனதே இப்படி பல கேள்விகளை எழுப்பும் நமக்குள்ள. முடியுமா? இது சாத்தியமா? அப்போ ஒண்ணு நல்லா புரியணும். இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே எழும்புகிறது என்றால் நமக்குள்ள ஏதோ துர்ச்செய்தி விதைக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்குள்ள இருந்து, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து வரலாம். சத்ரு 5 சென்சஸ்ல இருந்து நமக்கு வரலாம். எப்படியோ ஒண்ணு துர்ச்செய்திக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா, இந்த துர்ச்செய்திய நம்ம கேட்கறது மாத்திரம் இல்ல, பல பேருக்கு நம்ம பரப்பவும் செஞ்சோம்னா, அது மற்றவர்களும் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாமல் போகிறதற்கு ஏதுவாய் மாறிவிடுகிறது. இந்த துர்ச்செய்திய பரம்ப செய்த உடனேயே அங்கே நடந்த காரியம். அடுத்த அதிகாரம் 1 வசனம் வாசிங்க ஆன்ட்டி. அப்பொழுது என்ன சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இங்க ஒண்ணுமே நடக்கல. இந்த துர்ச்செய்திய பேசுனாங்க. நம்மளால முடியாது, அங்க ராட்சத பிறவிகள் இருக்கிறாங்க, நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். இத சொன்ன உடனே அவங்களும் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவங்க பெரிய ஜனங்களா இருக்கிறாங்க, நம்மளால ஜெயிக்க முடியாது. பார்வோன் சேனையையே அங்கே கடலிலே அவர் தள்ளி இவர்களை பாதுகாக்கும்படி அந்த கடலை பிளந்து வெளியே கொண்டு வந்த தேவன், இவர்களை பின்தொடர்த்தி வந்த எல்லாம் அங்க கடலில் அழிக்கப்பட்டது.
ஆனா இது எதுவுமே உணராமல் இருந்தார்கள். அந்த சேனையே அத்தன வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள அந்த பார்வோன் அந்த எகிப்து தேசத்துல இருந்தாங்க. அதையே ஒரே நாள்ல அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்களால வெளிய வர முடிந்தது. ஏன்னா தேவன் அதை செய்தார். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க? இந்த சூழ்நிலையில அந்த கானான் தேசத்துக்கு போய் பார்த்து விட்டு வந்த அந்த 10 பேர் சொன்ன அந்த பேட் ரிப்போர்ட்ட வச்சு அவங்க கூக்குரலிட்டு புலம்புறாங்க. இன்னைக்கு எந்த பேட் ரிப்போர்ட்ட வச்சு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? நீங்க எத விசுவாசிக்கிறீங்க? எத உணர்றீங்க? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறதா இருக்கிறது. ஜனங்கள் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். எதுவுமே நடக்காதப்பயே அழுதுட்டே இருக்கிறோமா? ஒண்ணு நல்லா புரியணும். நமக்குள்ள ஏதோ துர்ச்செய்தி விதைக்கப்பட்டிருக்கிறது. இங்க அழுறது மாத்திரம் இல்ல. அடுத்ததாக அங்கே முறுமுறுக்கிறாங்க. மோசேக்கு, ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க எகிப்து தேசத்தில் செத்துப்போனால் நலமாயிருக்கும். இல்ல இந்த வனாந்தரத்துல நாங்க செத்தா கூட பரவாயில்லை. சாகிறதுக்கா தேவன் அழைத்துக் கொண்டு வந்தார். அந்த தேசத்த விட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிய கொண்டு வந்த நோக்கம் சாவதற்கா? இல்லையே! அங்க கேட்கிறாங்க, நாங்களும் எங்க பெண்ஜாதி பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததென்ன? முதல்ல மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. அடுத்தது தேவனுக்கு விரோதமாவே பேசுறாங்க. கர்த்தர் எங்களை ஏன் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார்? நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போகிறதே உத்தமம். எந்த அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஒரு ஃபேக்ட் அவங்கள எந்த அளவுக்கு பாதித்தது. அதே தேசத்த, அதே மக்கள தான் யோசுவாவும், காலேபும் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த மக்கள பார்க்கவே இல்ல. அந்த அந்த ஏனாக்கியர்கள பார்க்கல, ராட்சதர்கள பார்க்கல. அவர்கள் தேவனை பார்த்தார்கள். அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்க பயப்படவே தேவையில்ல. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. இவங்கெல்லாம் ஒரு ஒரு பிக்சர பார்க்குறாங்க. ஆனா யோசுவாவும், காலேபும் ஒரு பிக்சர பார்க்குறாங்க. அவர்களை காத்த நிழல், அந்த கானான் தேசத்தின் மக்களை காத்த நிழல், அவர்களை விட்டு விலகி போனத பார்க்குறாங்க. அவங்க எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே பிசிக்கல் ஐஸ்ல பார்க்குறாங்க. அப்போ நற்செய்தி என்பது ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல எந்த ஒரு மனிதன் பார்க்க அவன் கண்டுபிடிக்கிறானோ, அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் அது நற்செய்தியா இருக்கும். அந்த நற்செய்தி தான் எலும்புகளை புஷ்டியாக்கும். அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நம்ம எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். இந்த நற்செய்திய கேட்டா கூட, இந்த துர்ச்செய்தியை கேட்டு உணர்ந்தவர்களுக்கு அது கோபமாக அங்க வெளிப்படுகிறத பார்க்கிறோம். அவங்க மேலயும் கல்லெறியணும்னு சொல்லி சபையார் பேசிக் கொள்ளுகிறார்கள். காலேப் மேல, யோசுவாவின் மேல. இன்னைக்கோ இந்த நற்செய்தியை உணர முடியாத இடத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த நற்செய்தி அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலான்னு இவங்க தேவனை பிரதானமாய் பார்க்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை பிரதானமாய் பார்க்கிறோம்?
அப்போ இந்த 2 வசனங்களும் நற்செய்தி, நல்ல செய்தி நம்முடைய ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரைப் போல அது புத்துணர்ச்சியை தருகிறதா இருக்கிறது. அந்த ஆத்துமாவுக்கு புத்துணர்ச்சியாய் இருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் நிஜமாய் பார்ப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் வெற்றியாக இருக்கும். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாயிருக்கிறது. நல்ல செய்தி, நற்செய்தி நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்குகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம கேட்கிற செய்தியை குறித்து கவனமா இருக்கணும். எது உங்கள பலப்படுத்துது? எது உங்கள சோர்ந்து போக பண்ணுது? அத டிசர்ன் பண்ணணும். அப்போ நம்மை உயிர்ப்பிப்பதற்கு பல வேளைகளிலே தேவன் தம்முடைய வார்த்தையையே அவர் நற்செய்தியாக அவர் அனுப்புகிறார். அப்போ மனது சோர்ந்து போனா, அவருடைய வாக்குத்தத்தங்கள நம்ம வாசித்து, அத இருதயத்தில இருந்து நம்ம அறிக்கை செய்ய செய்ய, நம்முடைய மனது அது என்ன செய்யுது? உயிர்ப்பிக்கப்படுகிறது. கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப ஆரம்பிக்கிறோம். பயமூட்டுகிற செய்திகளை நாம் அறவே புறக்கணிச்சு தள்ளணும். இந்த பிசிக்கல் ஐஸ்ல பார்க்கிற காரியங்கள்லயே நாம் வாழ்ந்து கொண்டிராதபடி அன்சீன் ரெல்ம்ல ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆனவர்களாய் இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம், என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இத மாத்திரம்தான் நாம் நம்ப வேண்டும். மற்றவர்களுக்கும் பலனளிக்கிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு அந்த குளிர்ந்த தண்ணீரையே நமக்கு ஈவாக தேவன் கொடுத்திருக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேங்கிறத தேவன் வார்த்தையால சொல்லல, தன்னுடைய குமாரனை அனுப்பி அதை நிரூபித்தார். இதுதான் மிகப்பெரிய நற்செய்தி. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, இப்படின்னு வார்த்தையால மாத்திரம் நம்மை தேற்றவில்லை, தன்னுடைய குமாரனையே அனுப்பி நம்முடைய ஆத்துமாவுக்கு குளிர்ச்சியை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். முதலாதாம் மூலம் பாவம் வந்தது, மரணம் வந்தது, பிரிவு வந்தது. ஆனால் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு, தேவனோடு கூட என்றென்றைக்கும் இணைக்கப்பட்டிருக்கிற அந்த உணர்வு, உறவு, சமாதானம், இது எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியங்கள். அவர் சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப அவர் வந்ததே கிறிஸ்துவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நற்செய்தியாய், காஸ்பலா, குட் நியூஸா அவரே நமக்கு நற்செய்தியாய் இருக்கிறார். அவரே நமக்கு குளிர்ந்த தண்ணீராய் இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுப்பவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. அப்போ கிறிஸ்துதான் நம்முடைய உண்மையான தாகத்தை தீர்க்கிற நிரந்தரமான தீர்வாக அவர் இருக்கிறார். சில நேரங்கள்ல நம்மளும் களைப்படைந்து போகிறோம். ஆனா அவர் சொல்றாரு, ஏன்ட்ட வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கும் சிலர் சொல்லலாம், உனக்கு நம்பிக்கை இல்ல, எதிர்காலம் இல்ல, உன்னால முடியாது, உனக்கு ஞானம் இல்ல. ஆனா இயேசு சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் நம்ம கூட இருக்கிறது தான் நமக்கு நற்செய்தி. எம்மாவூர் சீஷர்கள் மனம் உடைஞ்சு போய் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டப்ப அவங்க பேசிக்கொண்டே வர்றாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவும் அவர்களோடு கூட நடந்து வர்றாரு. ஆனா அவங்களுக்கு புரியல முதல்ல. ஆனா
பின்பாக அவங்க புரிந்து அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, அவர் நம்மோடே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே அனல் விட்டு எரியவில்லையா, கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ கிறிஸ்துவின் பிரசனம் அன்றைக்கு அவங்களுடைய டிப்ரெஷனை நீக்கி போட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒருவேளை நம்ம சோர்வா இருக்கலாம், பயத்துல இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம், கவலையில இருக்கலாம், பதிலுக்காக காத்திருக்கலாம். தேவன் நமக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். நான் ஒரு ஆசிர்வாதத்தை மட்டும் தரல, என் குமாரனையே உனக்காக நான் கொடுக்கிறேன். அந்த குமாரன்ட்ட நம்ம வரும் பொழுது நமக்கு மன்னிப்பு உண்டாகிறது, சமாதானம், நம்பிக்கை, பரிசுத்த ஆவியானவருடைய துணை, நித்திய ஜீவன், இது எல்லாம் அவருக்குள்ளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நற்செய்தி அப்படிங்கிறது சூழ்நிலை மாறிவிட்டதை சொல்லுகிறது அல்ல, இரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து உணர்வதுதான் நற்செய்தி. சூழ்நிலைகள் மாறலாம், மனுஷங்க மாறலாம், ஆனா நம்முடைய தகப்பன் ஒரு நாளும் மாற மாட்டார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய நற்செய்தி ஒரு நிகழ்வு அல்ல, ஒரு இன்சிடென்ட் இல்ல, அவர் ஒரு நபர். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம தியானிக்க தியானிக்க அந்த நற்செய்தி நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்கும். நம்முடைய ஆத்துமாவுக்கு அவர் குளிர்ந்த தண்ணீராய் அவர் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வார்த்தைகள் நீங்க தொடர்ந்து நீங்க தியானிங்க. இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு குளிர்ந்த தண்ணீராய் உங்க ஆத்துமாவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். கொடுமையானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் இருக்கையில் ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் அவர் இருக்கிறார். அவரே நமக்கு நிழலாய் இருக்கிறார். அவரே நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் போராட்டங்கள் அது தேவன் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். பலவந்தரின் ஆரவாரம் தணிந்து போகிறது. அந்நியரின் மும்முரத்தை அவர் தணிய பண்ணுகிறார். இதை அப்படியே தியானித்தவர்களாய் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு நற்செய்தியை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த நற்செய்தி கிறிஸ்து மாத்திரமே. பிதா தன்னுடைய அன்பை குமாரனையே கொடுத்து அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வேற எந்த காரியங்கள் நம்மை தொட முடியும்? அதை உணர்ந்தவர்களா? அந்த நற்செய்தி இன்றைக்கு உங்களுடைய எலும்புகளை அது புஷ்டியாக்குகிறது. உங்களுடைய உடலுக்கு ஒரு பலனை தருகிறது. அது நம்முடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறது. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடூரமானவர்களுடைய சீரல் அது மறைந்து போயிற்று. பலவந்தரின் ஆரவாரம் தணிந்து போயிற்று. நீர் எங்களுக்கு பலனாய் திடனாய் இருக்கிறீர். நாங்க பிசிக்கல் ஐஸ்ல பார்க்கிறத நம்பாதபடிக்கு ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல இன்றைக்கு தேவன் உலகத்தை படைத்தவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர்ந்து வாழ தகப்பனே எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. இந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் உங்க பிள்ளையா பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.